இது நண்பர் ரமேஷோட வீடு. இங்கேருந்து நம்மளை அழைக்கும் போதே இது விஷப்பாம்பு சார். இந்த பாம்பை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது கிட்ட போனால் நல்லா சத்தம் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு லீவுங்களா நீங்க? மூலையில ஒரு சின்ன சந்து இருக்கு, அதுல இருக்கு சார். லைட் எடுத்துமாப்பா. இந்த வீட்டார் வந்து மீட்பாளர்களுக்கு உதவியா இருக்கட்டும் இந்த பாம்பை நல்லா தெளிவா படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, கண்ணாடி பிரியாணிங்க. ரசல் ஸ்வைப்பர். பெரிய பாம்பா? அப்படியா? இது உள்ள ஓட்ஸா இருக்க மாதிரி தெரியல விக்னேஸ்வரா. இந்த பக்கம் இல்ல அங்கேயே சின்ன ஓட்டையா தான் இருக்குது. நீங்க கடபாரம் இருக்குங்களா? இந்த வீட்டார் வந்து அவங்க பார்த்த பாம்பு நல்லா பருமனா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன ஓட்டையை காட்டுறாங்க. இதுக்குள்ள இருக்குமான்றது நமக்கு சந்தேகம். ஆனா அதுக்குள்ளதான் அவர் வந்து சத்தம் இல்லாம பதுங்கி இருக்கிறார். அந்த ஓட்டைக்கும் அதோட உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம அழகா அங்க போய் செட்டில் ஆகுது. இப்போ அதுக்கு என்ன தோணிருக்கோம்னா நம்ம தான் அதுக்கு தொந்தரவு பண்றோம் அப்படின்னு தோணிருக்கோம். அதான் உண்மையும் கூட. இது கடுமையான நஞ்சையை உடைய கண்ணாடி விரியன் என்ற பாம்பு. ஆங்கிலத்தில் ரசல் ஸ்வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாம்பு. இந்த பாம்பு எளிதில் கையாள முடியாத இடத்துல, ரொம்ப கெட்டான இடத்துல இருக்கு. தம்பி வந்து ரொம்ப லாவகமா அந்த இடுக்கியை போட்டு அதற்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, ஏன்னா அதை முதல்ல வெளியே எடுத்துடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப லாவகமா இதை வெளியே கொண்டு வந்து மெதுவா விடுவிக்கிறாரு. இந்த பாம்பை கண்ணாடி விரியன் என்றும் ஆங்கிலத்தில் ரசல் ஸ்வைப்பர் என்றும் சொல்வார்கள். இந்த பாம்புகள் உடல் பருமனாகவும் குறுகியதாகவும் இருக்கும். இப்பாம்புகளின் அருகில் சென்றால் சத்தமாக ஹிஸ்ஸிங் செய்யும். இவைகள் பொதுவாக காணப்படும் இடங்கள் விவசாய நிலங்கள், புல்வெளிகள். சிலர் இப்பாம்புகளை சரியாக அடையாளம் காணாமல் நஞ்சற்ற மலைப்பாம்புகள் அல்லது மண்ணுளி பாம்புகள் என எண்ணி இவைகளை கையாண்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளானதோடு மட்டுமல்லாமல் உயிர் இழப்புக்கும் ஆளாகியுள்ளனர். ஆக்ரோஷமாக செயல்படும் இப்பாம்புகள் பல நேரங்களில் நமது கணிப்பை பொய்யாக்கி அதிவேகமாக எதிரியை தாக்கி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். எனவே இப்பாம்புகளை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. கண்ணாடி விரியன் பாம்புகள் ஹீமோடாக்சிக் எனும் கொடிய நஞ்சினை கொண்ட பாம்புகள். கண்ணாடி விரியன் பாம்புகள் கடித்தால் இரத்தம், திசுக்கள், டிஷ்யூஸ், உடலின் சுழற்சி மண்டலம் ஆகியவை பாதிக்கப்படும். மேலும் சிவப்பு இரத்த அணுக்களை சேதப்படுத்தும், இரத்த உறைதல் முறையை குலைக்கும், உட்புற இரத்த கசிவை ஏற்படுத்தும், கடும் வீக்கம் மற்றும் திசு சேதம் ஆகியவற்றை உண்டாக்கும். மேலும் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும். கிராமப்புறங்கள், புறநகர்களில் இவைகளின் ஊடுருவல்கள் தவிர்க்க இயலாதவை. இப்படிதான் நண்பர் திரு ரமேஷ் அவர்களின் வீட்டு காம்பவுண்டுக்குள் மதிய நேரத்தில் நுழைந்து இப்பாம்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இப்பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. பாம்பை பார்த்த வீட்டார் தொடர்ந்து பாம்பின் நகர்வை கண்காணித்து நமக்கு சொன்னது மீட்பு பணிக்கு பெரும் உதவியாக அமைந்தது.